வெல்கம் டு ட்ரேடிங் இன்சைட் சேனல். நான் உங்கள் லக்ஷ்மி. இந்த வீடியோவில் நிஃப்டி 50 மற்றும் பேங்க் நிஃப்டியோட மார்க்கெட் அனலைசிஸ் தான் பார்க்க போகிறோம். ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவலை யூஸ் பண்ணி எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பிகினர் லெவல்லேருந்து ப்ரோ லெவல் வரைக்கும் இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதை எப்படி கால்குலேட் பண்ணலாம், சார்ட் பேட்டர்னை வச்சு ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவலை எப்படி நம்ம கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். தொடர்ந்து வீடியோவை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிஃப்டி 50யோட ப்ரீமியம் அனாலிசிஸ் பார்க்கலாம். பைவட் பாயிண்ட், 3 ரெசிஸ்டன்ட் லெவல், 3 சப்போர்ட் லெவல் கால்குலேட் பண்ணி வச்சிருக்கோம். இங்கே மார்க்கெட்டோட க்ளோசிங் பார்த்தோம்னா நேற்றுக்கு நமக்கு பைவட் பாயிண்ட்டுக்கு மேலே இருந்துச்சு. இன்னைக்கு பைவட் பாயிண்ட்டுக்கு கீழே க்ளோஸாக இருக்கிறத பார்க்குறோம். பைவட் பாயிண்ட்டுக்கு மேலே மார்க்கெட் மூவ் ஆகி மேல் நோக்கி நகர்ந்துச்சு அப்படின்னா 25,199 வரைக்கும் நமக்கு முதல்ல போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம இந்த லெவல் ஜோன் எடுத்துக்கலாம். இந்த ஜோனை எக்ஸிட் பண்ணிச்சு அப்படின்னா அடுத்து 25,336 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இப்ப இந்த ஜோனையும் எக்ஸிட் பண்ணிச்சு அப்படின்னா 25,427 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இதே மார்க்கெட் வந்து நமக்கு கீழ் நோக்கி நகருது அப்படின்னா 24,971 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இப்ப இந்த ஜோனையும் எக்ஸிட் பண்ணிச்சு அப்படின்னா நமக்கு 24,880 வரைக்கும் போறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த ஜோனையும் எக்ஸிட் பண்ணிச்சு அப்படின்னா 24,743 வரைக்கும் போறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. அடுத்து 1 hour டைம் ஃப்ரேம் சார்ட்ல அனலைஸ் பார்க்கலாம். இங்க வந்து நம்ம இந்த சார்ட் பேட்டர்னை வச்சு அனலைஸ் பண்ணி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவலை டிரா பண்ணிடுவோம். இப்போ மார்க்கெட் வந்து நமக்கு கரண்டா இந்த லெவல்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கிறத பார்க்குறோம். இப்போ இங்க வந்து திரும்ப மார்க்கெட் வந்து நமக்கு கீழ் நோக்கி இறங்கினாலும் முதல் சப்போர்ட் லெவலான 24,900 வரைக்கும் மார்க்கெட் வந்து போய் திரும்ப நமக்கு 24,250 வரைக்கும் வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. மேலும் மார்க்கெட் வந்து இந்த லெவலை நமக்கு இங்க ஜோன் செட் பண்ணி இந்த ஜோனை எக்ஸிட் பண்ணிருச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து திரும்ப நமக்கு கீழ் நோக்கி, அதாவது 3வது சப்போர்ட் லெவல் வரைக்கும் போறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. இப்போ இந்த லெவல்ல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த லெவல்ல மார்க்கெட் வந்து டேர்ன் ஆகுதா அல்லது நமக்கு மார்க்கெட் வந்து கீழ் நோக்கி நகருதா அப்படிங்கிறத ரொம்ப கவனமா பார்க்கணும். அதே மாதிரி நமக்கு இது வந்து முக்கியமான ரெசிஸ்டன்ட் லெவல். இந்த லெவலை நமக்கு பிரேக் அவுட் பண்ணி மேலே போகுதா அல்லது பிரேக் அவுட் பண்ணாம திரும்பவும் மார்க்கெட் வந்து நமக்கு ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் மாதிரி இங்க ஃபார்ம் ஆகி இந்த லெவலுக்குள்ளேயே ட்ரேட் ஆகுதா அப்படிங்கிறதையும் நம்ம ரொம்ப கவனமா பார்க்கணும். அதுக்கேற்ற மாதிரி ட்ரேடிங் பிளான்ஸையும் அமைச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்து பேங்க் நிஃப்டியோட ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ் பார்த்தலாம். மார்க்கெட்டோட க்ளோசிங் பாயிண்ட் நமக்கு எக்ஸாக்டா இங்க பைவட் பாயிண்ட்லயே க்ளோஸ் ஆயிருக்கு. இப்போ பைவட் பாயிண்ட்டுக்கு மேல மார்க்கெட் மூவ் ஆச்சு அப்படின்னா முதல்ல 57,304 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இப்போ இந்த ஜோனை எக்ஸிட் பண்ணிச்சு அப்படின்னா 57,543 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இப்போ இந்த ஜோனை தாண்டி மார்க்கெட் மேல் நோக்கி நகருது அப்படிங்கிற பட்சத்துல 57,770 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மார்க்கெட் பைவட் பாயிண்ட்டுக்கு கீழ் நோக்கி நகரும் பொழுது 56,838 வரைக்கும் வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. இந்த ஜோனை எக்ஸிட் பண்ணிச்சுன்னா 56,611 வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இப்போ இந்த ஜோனையும் எக்ஸிட் பண்ணிச்சுன்னா 56,372 வரைக்கும் போறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இப்போ இந்த இடத்துல நம்ம இது வந்து ரொம்ப முக்கியமான ஜோனு. இந்த ஜோனை எக்ஸிட் பண்ணுதான்னு பார்க்கணும். இந்த ஜோனை எக்ஸிட் பண்ணிச்சுன்னா அடுத்த மார்க்கெட் திரும்ப நமக்கு 56,000 வரைக்கும் போறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. அடுத்து 1 hour டைம் ஃப்ரேம் சார்ட்ல அனலைஸ் பார்க்கலாம். மார்க்கெட் வந்து பார்த்தோம்னா நமக்கு இப்போ இந்த ட்ரெண்ட்ல இருந்தது 2வது சப்போர்ட் லெவல் வரைக்கும் போய் திரும்பவும் பார்த்தோம்னா மார்க்கெட் நமக்கு இந்த முதல் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவலுக்குள்ள ட்ரேட் ஆகி நடு பகுதியில நிஃப்டி மாதிரியே பார்த்தோம்னா நமக்கு வந்து நிக்குது. இப்போ இதுக்கு அடுத்து மார்க்கெட் வந்து அதே மாதிரி முதல் சப்போர்ட் லெவல்ல ஜோன் செட் பண்ணுவோம். ஜோனை செட் பண்ணி ஜோனை எக்ஸிட் பண்ணுவோம்.
எக்ஸிட் பண்ணுச்சுன்னா நமக்கு கண்டிப்பா இரண்டாவது சப்போர்ட் லெவல் வரைக்கும் போறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இதே மார்க்கெட் வந்து இங்க இருந்து நமக்கு திரும்ப மாற்றம் எடுத்து முதல் ரெசிஸ்டன்ட் லெவல் வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம் உண்டு. அதனால இந்த இடங்கள்ல நமக்கு ஒரு ஜோன் செட் பண்ணி அங்க எக்ஸிட் ஆகுதா அப்படிங்கிறத ரொம்ப கவனமா கவனிச்சு அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட ட்ரேடிங் பிளானையும் செட் பண்ணோம்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் எடுக்க அதிக வாய்ப்புகள் உண்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.